good evening to all. Behind the Curtain, a special initiative to showcase the hidden talents and skill of our parent community. Parents will be contacted by the school and invited to participate by sharing their unique abilities, experiences, and creativity with our students. This program aims to strengthen the bond between home and school while inspiring children through the wonderful talents of their parents. Without any delay, let's start the first segment, Arthamulla Arguments. Politics is not just for the headlines. It's a conversation at the dinner table. In Arthamulla Arguments, witness a fascinating dynamic as the younger generation takes the floor using logic and passion to influence their parents' political perspectives. இப்போது பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, இப்போ இருக்கிற அரசியலில் குழந்தைகளோட தலையீட்டுனால பெரியவங்க வந்து பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க. அது வந்து நல்லதா கெட்டதா, நாட்டுக்கு அது நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் தான் இது. நான் வந்து நல்லதுன்றதை பற்றி நான் பேச போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து இது வந்து எதிர்ப்பாளர் தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா குழந்தைங்க பேசுகிறத வந்து என்னென்னு நம்ம முதல்ல கேட்கலாம், கேட்டுட்டு பட் அதுக்கு வந்து அவங்க கொடுக்குற ரியாக்ஷனை வந்து நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அதில் உள்ள நல்லது கெட்டதை நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதாவது இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்களுக்கு 18 வயசுன்றது வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்காக ஒரு ஏஜ்ன்ற ஒரு லிமிட் தான். ஆனால் 25 வயசு வந்தவங்களுக்கும் 40 வயசு வந்தவங்களுக்கும் அந்த மெச்சூரிட்டி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஏஜை வச்சு நம்ம பண்ண வேண்டான்றது என்னோட கருத்து. குழந்தைங்க சொல்கிறாங்கன்றத நம்ம கேட்குறோம் அப்படின்றது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து மாணவர்கள் ஆதி காலத்துலேயே நம்ம சுதந்திர போராட்டத்துலேருந்தே நம்ம பார்த்தோம்னா, மாணவர்களோட பங்களிப்புன்றது சுதந்திர போராட்டத்துலேயும் இந்தி ஒழிப்புலையும் நிறையா இருக்குது. ஸோ அவங்களோடது வந்து மெச்சூரிட்டி லெவல் தான். ஏன்னா வருங்கால இதுவே அவங்க தான் நம்மளோட இது சிட்டிசன்ஸ். அவங்களுக்கு தெரியும் நல்லதா கெட்டதான்றது தெரியும். அவங்க இப்போ ஒரு புரட்சியாக நடந்திருக்கிறது என்னென்னா, கார்ட்டூனையும் ரீல்ஸையும் எதையும் பார்க்காம நம்ம சட்டசபையை பற்றி பார்க்குறாங்க. அவங்க அந்த மெச்சூரிட்டி லெவல் நல்ல விஷயம் தானே. மெச்சூரிட்டி லெவல் ஓகே மேம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறாங்க, மனசளவில் ஈஸியாக எதையும் நம்பிடுறாங்க. அது ஒரு விஷயம் சரிங்களா. இதே இது நம்ம சின்ன வயசில் நம்மளோட இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம ரொம்ப வந்து பயந்துக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது, 10 மினிட்ஸ் ரீல்ஸில் அவங்களால என்ன சொல்ல முடியும், அதை அந்த கண்டென்ட் அவங்க எடுத்துக்கிடுறாங்க. 10 மினிட்ஸ் ரீல்ஸில் வந்து அவங்க வந்து நல்லா அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு உடனே பசங்க வந்து அதை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வரணும், இங்கே வந்து கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து குழந்தைங்கிட்ட ரொம்பவே இப்போ வந்துருக்குது. நம்ம பசங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம ஓட்டு போட போகிறது இல்லைங்க. நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோன்றது முக்கியம் இல்லைங்க. நம்ம பசங்க கூட நம்ம உரையாடுதல் பண்ணி இந்த ஜனநாயகம்னா என்னன்னு பேசும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அவங்களுக்கு ஒரு யார் ஆட்சிக்கு வரணும், கவர்மெண்ட்னா என்னன்ற அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுங்க. இன்னொன்று நமக்குமே பேரண்ட்டுமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா சொல்கிறாங்க அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டேன், எங்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா அந்த கட்சியில் இருக்காங்க, எங்கள் பெரியப்பா இருக்காரு அதனால நான் போடுறேன், என் தம்பி இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. இப்போ நம்ம குழந்தைக்கூட முடியும் பேசுறதுனால நமக்கும் என்ன யாருக்கு ஓட்டு போடணுன்ற புரிதல் நமக்குமே வருதுங்க. நம்ம சின்ன பசங்களுக்கு உருவாக்குறோன்றதை விட நமக்குமே அந்த உரிமை இருக்குது, அந்த ரைட்ஸ் இருக்குது. யாருக்கு போடணும்னு தேர்ந்தெடுக்கிற உரிமையை நமக்கும் புரியுதுங்க, பசங்களுக்கும் நம்ம புரிய வைக்கிறோங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, குழந்தைங்க சொன்னாங்க பேரண்ட் போட்டாங்கன்றதை சொல்கிறீங்கல்ல. ஆக்சுவலி இந்த எலெக்ஷனில் மட்டுமே வெளிநாட்டிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? அவங்களாம் குழந்தைங்களா? இல்லை அவங்க குழந்தைங்க சொன்னாங்கன்றதுக்காக வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே யோசித்து ஒரு மாற்றம் தேவை. ஏன் குழந்தைங்களுக்கு வந்து விஜய் பிடிக்குதுன்னா, அவரோட மூவி எல்லாமே பார்த்துட்டு அவங்க அதில் நடிக்கிற எல்லா கேரக்டருமே வந்து அவர் வந்து குழந்தைகளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் எப்பயுமே மூவி பண்ணுவார். அந்த சாங்கு அவர் வந்து இப்போதைக்கு அதனால தான் வந்து விஜய் மாமாவுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி வந்து குழந்தைங்க இப்போ வந்து வீட்டில் இது பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே நம்ம பார்த்தோன்னா பெரியவங்களுமே சரிங்க, அரசியல்னால் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அரசியலில் யார் இந்த கட்சி இது என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோங்க. ஓட்டு போடணும் அன்றைக்கி டே வந்துச்சிங்கன்னா லீவ் தராங்க, ஓட்டு போட்டுட்டு வந்துடும். அப்படி தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பசங்களும் அரசியல் தெரிஞ்சுக்கலான்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்மளும் வந்து தெரிஞ்சு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க.
ஸ்கூல் எலெக்ஷன், அதாவது ஸ்கூல் லீடர் நம்ம செலக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு எலெக்ஷன் வச்சு அந்த பேஸ்மெண்ட்டில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறாங்க. பட் அதுலேயும் வந்து ஸ்டூடெண்ட் வந்து என்ன இப்போ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா, யார் ஹீரோயிசம் காமிக்கிறாங்க. ஸோ கிளாஸஸ்லேயே வந்து கொஞ்சம் யார் கொஞ்சம் ஹீரோயிஸாக அந்த மாதிரி கான்செப்டில் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பசங்களும் விரும்புகிறாங்க. இப்போ நான் போய் நின்னா எனக்கு ஓட்டு விழுமான்னு கேட்டால் விழாது. ஸோ ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் தேவைப்பட்டது, ஒரு மாற்றமும் தேவைப்பட்டது. ஆனால் நம்மளோட பழைய அரசியல் எடுத்துக்கிட்டா எல்லாருமே ஒரு ஃபெமிலியராக இருந்து சாதிச்சுட்டு உள்ளே வந்தவங்க தான் இருக்காங்களே தவிர யாருமே வந்து தெரியாமல் திடீர்னு ஒருத்தர் வந்து வர முடியாது. நம்ம மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம், நாமளும் ஏற்றுக்க மாட்டோம். அது கண்டிப்பாக அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் அந்த வாய்ப்பை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளோதானே தவிர இது குழந்தைங்க சொன்னது மட்டுமா? ஏன் நம்மளுக்கே பிடிக்குமே, ஏன் யாராவது ஒருத்தர் கூட இல்லை பார்க்கல, நான் விஜய் மூவியே பார்த்ததில்ல, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. வந்திருக்காரு, பார்ப்போம். இது சரியில்லைன்னா ஒரு விரல் புரட்சி, அடுத்த 5வது வருஷம் கண்டிப்பாக மாற்றுவோம். அது குழந்தைங்க இல்லை, ஆண்டவனே சொன்னாலும் நம்ம கையில் தான் இருக்கு இல்லையா? இதுதான் முதல் தடவையாக ஒரு மாற்றமாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். அது குழந்தைங்களுக்காக மட்டும் கிடையாது, குழந்தைங்க மேலே நம்ம திணிச்சிருக்கோமே தவிர நம்மளுக்கும் அந்த மாற்றம் தேவைப்பட்டது. அதுதான் உண்மையை தவிர குழந்தைங்களுக்காக நம்ம போடலை. குழந்தைங்களை கூட அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க பத்தியா. பிலோ 18 கூட அவர் வந்து கவர் பண்ணியிருக்காரு, அபோவ் 18. இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டது 60, எங்கள் அம்மாவுக்கு வந்து 74. அவங்க சொன்னாங்க நான் டிவிகேக்கு ஓட்டு போட்டேன். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே ஒரு மாற்றம் தேவைப்பட்டது, அவ்வளோதான். வந்து நம்ம வந்து இந்த ஏஜில் இருக்கும்போது நம்ம வந்து அரசியல்னா நம்மளுக்கு என்னன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பசங்க வந்து இந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்கல் தெரிஞ்சிருக்குன்னா அது வந்து பெரிய இதுதான். இப்போ பசங்களே வந்து ஏன் மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் வந்து அவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு மெச்சூரான, இப்போ பசங்களாம் வந்து மெச்சூர் இல்லாமல் சொல்லவே முடியாது, நம்ம மெச்சூராகவே இருக்காங்க. அதனால் அவங்களுமே வந்து ஒரு மாற்றம் வரணுன்றதுக்காகவே இப்போ அவங்களுமே வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட விஜய் மாமாவுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே. இது வரைக்கும் கார்ட்டூன் சேனலும் யூடியூப் கேம்ஸ்ன்னு இப்படி பார்த்துட்டு இருந்த என் வீட்டில் மே 4ஆம் தேதியிலேருந்து நியூஸ் சேனல் மட்டும்தான் என் பசங்க பார்க்குறாங்க. சட்டசபைனா என்ன, தேர்தல்னா என்ன, எத்தனை தொகுதி இருக்குது, எம்எல்ஏ ஆகிறதுக்கு எத்தனை சீட்டு தேவை, எத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நோட்டானா என்ன, இப்படின்றதுலாம் எத்தனை கட்சி இருக்குது, இதெல்லாமே இந்த வருஷம்தான் தெரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதை நான் வந்து நல்லதுன்ற இடத்துல நான் எடுத்துக்கிறேன். சார், நான் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம சோஷியலெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படின்னு படிச்சிருக்கோங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சிருக்கோம், மக்கப் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்றது தான் போயிருக்கு. ஆனால் இப்போ எங்கள் பிள்ளைங்க அந்த வேர்டோட ஃபுல் மீனிங்கை புரிஞ்சு படித்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்குன்றது வந்து எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயமா தெரியுதுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை ஒரு எல்லாமே வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே ஒரு அடங்கிடுறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் வெளியே வரணும். ஒன்லி வந்து ரீல்ஸு ப்ளஸ் சோஷியல் மீடியா மட்டும் பார்த்துட்டு இருக்காமல் வெளியே வந்து பசங்களோட நல்லா விளையாண்டுக்கிட்டு, ஸோ அந்த திங்ஸில் அதில் வர்ற நாலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறத விட. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு என்வரான்மெண்ட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பசங்களோட மைண்டு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட. குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறதால பேரண்ட்டுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா கனெக்டிவிட்டி ஆகுது. அதனால் வந்து அவங்களோட லைஃப்பும் வந்து நல்லா குட் ஹெல்த்தாக இருக்கும். இதை வந்து நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன் சார். Here come next WH questions based on the topic The Art of Moving On. Closure is a journey, not a destination, of moving on from life setback with maturity and strength. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை உணர்ந்து கொண்டால் எதையும் கடந்து செல்லும் மனப்பக்குவம் உண்டாகும். காலத்தின் சக்கரத்தில் கவலைகளும் காயங்களும் தானாகவே ஒரு நாள் கரைந்து போகும். தோல்வியை கண்டு தளர்ச்சியடையாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நடை போடுவதே வளர்ச்சியாகும். Movie review. Thai Kilavi. Does the story stay with you after the credit roll? Today we are dissecting the cinematic nuance of Thai Kilavi. Join us as we review the performance and the message behind this latest release. டேய், நாளைக்கு வட்டி காசு தரல சீலைய கிளவி செத்துருவான். ரீசெண்டாக நாங்கள் ஃபேமிலியோட தாய் கிழவி மூவி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் ராதிகா மேமோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயினாக எனக்கு அதில் பிடிச்சது என்னென்னா, அவங்களுக்கான லைஃப்பை அவங்க வாழ்ந்தாங்க. அப்புறம் பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கான டைம் நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும்
அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அவங்களே ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் எப்படி பண்ணணும், மணி எப்படி சேவ் பண்ணணும், அண்ட் தென் அவங்க எப்படி அடுத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும். அதாவது நீடி பீப்புள் யார் யாரெல்லாம் அவங்க ஏஜில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுட்டு ரிலேட்டடாக, அண்ட் தென் saree வாங்கி கொடுக்குறதுலேருந்து, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுலேருந்து, மற்றபடி மாரல் சப்போர்ட்டுக்கா அது மாதிரிலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னா, அவங்களோட பேரன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பேரன்ட்ட வந்து ஒரு சீனில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, "ஓ ஆத்தா வேணுமா? உயிரோட இருக்கணுமா வேணாமா? சாகணுமா வேணாமா?" அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்காக அந்த பையன் என்ன சொல்வான்னா, "ஒரு டிவிக்காக நான் ஆத்தா சாகணும்னு நினைக்க மாட்டேன்" அப்படிம்பான். இதுலேருந்து என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா, மெச்சூரிட்டி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜ், இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த க்ரோயிங் அப் ஆஃப் பேரண்ட்ஸ். இந்த படம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இது ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். நான், என் 2 பசங்க, என் ஹஸ்பண்ட் எல்லாரும் 4 பேர் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இந்த தாய்க்கிழவி மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Great food is a team effort. Welcome to Family Kitchen, where we trade individual role for collective flavors. Watch as the whole family step into the heart of the home to create a dish that's seasoned with unity. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஃபேமிலியோட சமையல் செய்ய போகிறோம். அதான் சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். கட் பண்ணிட்டீங்களா? தூக்கமே வராது. யார் வாங்க நம்ம ஒன்னா சாப்பிடலாம். இருங்க நான் பார்த்து பார்க்கிறேன். Next, sharing and caring. Sunday reflections. Sundays are for slowing down and looking back. In this episode of Sharing and Caring, a father opened up about a personal life incident, reminding us that sharing our past is the most powerful way to care for our future. வணக்கம், என் நேம் வந்து திவாகர். என்னோடய பையன் வந்து தீபேஷ். அவன் வந்து லிட்டில் பவர் ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் இப்போ வர சண்டேலாம் மார்னிங் எழுந்தவனையும் மார்னிங் டிஃபன் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்ட பிறகு ஒரு 9 to 12 o'clock வரைக்கும் ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிடுவான் போல். முடிச்சுட்டு ஒரு 12 to 1 o'clock ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து என் கூட வந்து மிங்கிள் ஆகி பழக ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஃபஸ்ட்லாம் அப்படி கிடையாது, டிவி ஃபோனும் கையமாக தான் இருப்பேன். இப்போ அப்படி கிடையாது, ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் ஒரு 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கேட்பேன். அதெல்லாம் கூட இருந்து நான் பண்ணி என்னென்ன டவுட் கேட்குறானோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டவுட்லாம் கிளியர் பண்ணுவேன். ஒரு 1 to 3 o'clock அவனுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு 3 to 5 o'clock வந்து பார்க் போல் கூட்டின்னு போயிட்டு அவனை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுவேன். பார்க்கில் வந்து எக்ஸசைஸு அப்புறம் வந்து வாக்கிங்லாம் போகிறதுக்கு சொல்லி கொடுப்பேன் நான். அப்புறம் வந்து ஒரு 5 o'clock ஆகிடும். ஈவினிங் வந்து 1 hour வந்து திருப்பி படிக்க சொல்வேன். வந்து போர்ட் கேம்ஸ்லாம் நிறைய வாங்கி கொடுத்துக்க அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து டிவி பார்க்குற டைமும் மொபைல் யூஸ் பண்ணுற டைமும் வந்து குறைச்சிட்டான். ஃபுல்லாக ரொம்ப குறைக்கல, படிப்படியாக குறைச்சிட்டான். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவன்கிட்ட அவனோட என்னென்ன ஸ்கூலில் எதுவும் ஷேர் பண்ண மாட்டான். இப்போ எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஃபஸ்ட்டுக்கு அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போது நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி நான் சொல்கிறது ஃபுல்லாக கேட்குறான். ஃபஸ்ட்டு கேட்க மாட்டான் அவ்வளோ. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கிளியராக கேட்குறான். இப்போது இதே போல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு நம்ம பேரண்ட் ஆகி நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சில்ட்ரன்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். Here comes next, expert talking, family wellness. A healthy family is a happy family. We are joined by a medical expert for the expert talking, focusing on the essential habits and well-being strategies every household need to thrive in today's fast-paced world. Hi everybody, I'm Dr. Kirtivasan. I'm Dr. Lokeshwari. I'm Chief Dentist of Sri Kirti Dental Clinic, Mollyvakkam. இன்னைக்கு எங்களுக்கு பேச கேட்டிருக்க டாபிக் ஃபேமிலி வெல்பீயிங் அண்ட் ஃபேமிலி ஹெல்த். ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில் அவன் ஃபேமிலி தான் வந்து மிகப்பெரிய ஒரு வெல்த் அண்ட் அசெட் சொல்லுவாங்க.
இந்த சொசைட்டியில் வந்து கார், பணம் அண்ட் தென் கேஜெட்ஸ் இதெல்லாம் தான் லக்ஸுரின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது அண்ட் தென் ஃபேமிலியோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே தான் வந்து ஒரு மிகப்பெரிய லக்ஸுரியான ஒரு விஷயமா கருதப்படுது. Nowadays, children are facing more emotional stress even for small things because of comparison, அவங்களோட எஜுகேஷன் காம்படிட்டர்ஸ், அவங்க சோஷியல் மீடியா ப்ரெஷர் அண்ட் பேரண்ட்ஸோட நெகட்டிவ் கம்பேரிசன். ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் சில்ட்ரனோடைய மைண்ட் நெகட்டிவாக அஃபெக்ட் ஆகும். ஸோ parents should be more like a friend rather than being a more type of a parent-like behavior. I, as a doctor, believe that child's mental health is very important as well as a physical health. So for good mental health, the parents are the first doctors to diagnose even a small thing. ஏதாவது ஒரு சின்ன disturbances or in their regular activities இருந்தாலுமே parents அதை immediate-ஆ notice பண்ணணும், அதை address பண்ணணும். with few minutes உட்கார்ந்து அதை பேசினாலே சின்ன problems ஈஸியாக solve பண்ணலாம். Now let's have a small interactive session. What do you think for a better strength of your family? For making the family better strength, I think love and care should be enough. I think not only love and care is enough. Apart from that, better communications also will help to address their problems and to relieve the stress among the family which are encountering. What are the strategies to improve family bonding? Very simple. Just spend a good valuable time with your family. Go a walk together, sit and talk nicely, and then eat together, and then do some activities which involve everybody. Now let us all promise that by creating a healthy and happy family, thereby we will be creating a happier and beautiful society. Thank you. Thank you for your opportunity. Passion into profit. Success is a skill waiting to be shared. In our final segment, Shared Skill, we celebrate women entrepreneurs who have turned their creative hobby into sustainable earning, inspiring us all to build from what we love. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் இப்போ வந்து உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இதை நான் எப்படி என்னுடைய சுயத்தொழிலாக நான் இதை மாற்றினன்றதையும் அதோட சக்ஸஸ் ஸ்டோரியையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ இது வந்து ஃபோம் ஷீட்டில் பண்ணுறது, அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். பட் இது வந்து மல்லிகைப்பூ, இது வந்து முல்லைப்பூ. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து க்ரீன் கலரில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ். ஸோ அது இல்லாமல் கிளிப்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே சென்டர் கிளிப்ஸ் போட்டதும் இருக்குது, லப்பர் பேண்டும் இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம க்ரோச்சட்டும் யூஸ் பண்ணி
இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை நம்ம பண்ணியிருக்கோம். Next, dilution of doubt. Different roles, one foundation. In dilution of doubt, we bring together the perspectives of a working professional and a dedicated homemaker to discuss family variation and find clarity in their diverse daily experience. சொல்லுங்கள் மேம். மேம், எங்கள் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி, மாமனாருக்கு மாமியாருக்கு பசங்களுக்கு அப்படின்னு நான் நிறைய வெரைட்டி சமைக்கிறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? மேம் ஆக்சுவலி நானுமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். இப்போ என்னோட மாமனார் குழந்தைங்க அப்படின்னும் போது மாமனாருக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாமே ஈக்குவலாக வேணும் இல்லைங்களா? ஸோ நான் அந்த மாதிரி பேலன்ஸ்டாகவே வச்சுப்பேன். குழந்தைங்களுக்கு ஆட் ஆன் பண்ணி கொடுக்க வேண்டாம், ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட்டாக அந்த மாதிரி அவங்க கேட்குற மாதிரி நம்ம ஆட் ஆன் பண்ணி கொடுக்குறதா. ஸோ மார்னிங்கில் வந்து நான் வெரைட்டிலாம் இல்லை, வேரியேஷன் தான் கொடுக்குறேன். அதனால் எனக்கு இன்னுமே நல்லா டைம் இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் ஃபுட்டும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். அண்ட் மார்னிங் டிஃபன் என்ன, ஆஃப்டர்நூன் லன்ச் என்ன அப்படின்றது நாங்கள் வந்து டின்னர் நாங்கள் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ஒன்றா, அப்போயே டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ மெஜாரிட்டியாக குழந்தைங்க என்ன விரும்புகிறாங்கன்றது தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதில் அவங்களோட தாத்தா பாட்டிக்கு என்ன தேவை, என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்ன தேவைன்றதையும் நான் பார்த்துப்பேன். காலையிலேருந்து இந்த சமையல் வேலைலாம் போயிடும், அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், திரும்ப ஈவினிங் அதே ரொட்டீன் டின்னர் அப்படி போகும். நீங்கள் எப்படி அதை டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக, அதாவது நம்ம ஒர்க்கிங் போகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவினிங் பிக்கப்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் அவங்களுக்கு என்ன வேணுன்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகிறதுனால எடுத்து கொடுக்குற வேலை மட்டும்தான் அவங்களுக்கு. அவங்க வந்தவொடனே அவங்க குழந்தைய டேக் கேர், என் குழந்தைங்களே மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கையும் அவங்களே பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்தவொடனே அவங்க திங்ஸ் எங்கே வச்சுக்கணும், என்ன பண்ணணும், ஃப்ரெஷ்அப் ஆகிறது எல்லாமே அவங்க பண்ணிப்பாங்க. ஸோ என் ஹஸ்பண்டோட ஒர்க் என்னென்னா, நான் என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்கணும் அதை எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூலில் கொடுத்துருக்க ஹோம் ஒர்க்ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒர்க்குன்றதை அவங்களே எடுத்து பார்க்குற மாதிரி நான் அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே மேம், இப்போது நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஓகே மேம், நான் இதை எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ ஸோ மச். Next, Avalam Nanum. It's the first friendship we ever know and the longest bond we will ever have. Avalam Nanum take a soulful look at the affection and unspoken care that defines the beautiful relationship between siblings. Here comes the next stress buster. Laughter is the best therapy for a busy week. We've wrapped things up with Stress Buster, a light-hearted look at the relatable, hilarious moment that make family life so wonderful chaotic.
for being a part of our Behind the Curtain program. Your presence and encouragement made the event truly special. Our parents confidently showcased their talents, creativity, and hard work, making the program a memorable success. We sincerely appreciate your continuous support and cooperation. A special thanks to the program coordinator, Ms. Meenakshi. Stay tuned for the next episode with more excitement and hidden talents to unfold. This is Consul Nishantini signing off. Thank you. Don't forget to like, comment, and subscribe.